ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் கிராணி தான் பார்க்க போகிறோம். வேறு என்ன பண்ணுறது, இன்னும் நம்ம கிராணி சாப்டர் அப்புறமா போகிற மக்களே. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமான எஸ்கேப், அதாவது டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எஸ்கேப்னு சொல்லலாம் கிராணியில். சரி, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மக்களே, நம்ம வழக்கம் போல் வந்தாச்சு. என் நண்பன் கூட விளாட போகிறேன் இன்றைக்கி. டேய், அதனால் நின்றுக்கிற, வாடா. வாடா வாடா போடா போடா. இதோ மக்களே, அங்கே பாருங்கள், கிளவி போகுது, சொட்டைக்கிழவி. இந்த சொட்டைக்கிழவி நம்ம சோற விட்றோம் இன்றைக்கி. ஆனால் அது சொல்லிட்டேன், போக சொல்ல கரெக்டாக அந்த எஸ்கேப்பில் கரெக்டாக டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சொட்டைக்கிழவி மண்டையில் போட்டுறணும். அவ்வளோதான், மட்டையாக்கினதை நீ நம்ம விடவே கூடாது இது. இங்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. சரி வாங்க, இங்கே போகலாம், கீழே போகலாம். இந்த கடையை தானே பார்க்கலாம். அங்கெங்கே இருதை பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ண ட்ராயரு ஒன்றுமே கிடைக்கல. சரி விடுங்க, ஷார்ட் கன் வச்சு சரி போய் வச்சிடலாம். மக்களே, நம்ம கீழே வந்தாச்சு. இங்கே இருக்கு மக்களாம். ஓகே. இங்கே இன்னொரு பீஸ் வச்சுருப்பாங்க மக்களே. இங்கே எடுத்து போடுங்க மக்களே. 2 பீஸ் வச்சிச்சு. இங்கே இன்ஜினுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம கார் கீ வேணும். இங்கேயும் ஒன்றும் இல்லை. என் நண்பனுக்கு வெயிட் பண்ணுங்கள். கொண்டு வருவான். வாடா வாடா வாடா. 3 பீஸ் எடுத்துன்னு விட்டான் மக்களே. நடுவு பீஸ் பாடின்னு சொல்லலாம். எடுத்தாச்சு, ஷார்ட் கன் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வேலையாக போய் கிளவியை போடலாம். வெயிட் பண்ணுங்கள். எனக்கு அவன் தட்டி விட்டு போயிட்டான். டேய், தட்டி விட்டு போனேன், இவராக கிளவி வரட்டான். அவன் சொன்ன மாதிரி வந்துச்சு. போடு தக்காளி. 120 செகண்ட் வரவே வராத, மறைஞ்சி போயிடு. வந்தாச்சு மக்களே. அங்கே போனால் நம்ம 2 சூஸ் பண்ணுவோம். 2 பார்த்துணும். நம்ம கெத்து போடுங்க, நம்ம தாங்க. காக்கா, டேய் நீ உட்காரு. சார், நம்ம எதுக்கு வந்தோம்னா கீழே அங்கே போடுறதுக்கு வந்தோம். ஓப்பன் பண்ண முடியுது, ஏன்னா அங்கே போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியும். இங்கே ஒன்றுமே இல்லை. சரி வாங்க, அங்கே போகலாம். புடி கரெக்டாக குறி வச்சு சொன்ன மக்களே. விசாரிச்சுன்னா அவள் தான் போச்சு. ஒரு கன்று புல்லெட்டு போட்டு அவள் தான் மக்களே போட்டாச்சு. கெத்து. சரி, நான் ஃப்ரீ ஸ்டாப்பை வச்சு நான் வெயிட் பண்ணுங்கள். வழக்கம் போல் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம கிராணி இங்கேயே கரமாக ஆக்கலாம். அது ஒரு கரமாக வந்து மாட்டோம். சரி போட்டலாம். இங்கே இது கரெக்டான இடம் இல்லை. அந்த படிக்கிட்ட நான் போகணும். எங்கேயோ ஓடுது, நல்லா இல்லை. சரி அங்கே போடலாம். கரெக்டாக வந்துச்சு. போடுங்க. டேய் அடா பாவி, ஒரு செகண்டில் என்ன மட்டையாகிட்டு இருப்படா. என் நண்பன் பாருங்க, மேலே போய்ட்டு இது குசும் மேலே பண்ணுக்கிறான். மேலே இருந்து தலையில் கரணக்கொலைன்னு சொல்லலாம். இது அழகாக கரணக்கொலை விடவே கூடாது. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். சரி வாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம கன் இங்கே மாட்டிக்கிச்சா? போடுங்க. இன்றைக்கி நம்ம தாங்க. சூப்பர். சரி, அந்த கேள்வி இப்போ போகிறது கரெக்டான சமயம். அந்த கேள்வி வந்து எனக்கு தாங்க. வா அப்படியே எங்கே போகிறதே போகும். டமார் போடுங்க. கேள்வி காலி. கேள்வியை போடுறது என்ன ஒரு ஆனந்தம். அந்த கேள்வியெல்லாம் விடவே கூடாது, சும்மா போட்டு தரணும். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த பொண்ணு கத்திட்டு போல் ஓடி நிற்குது. கத்துறோம் யாரும் வேணாம். ஸ்பைடர் கீழே வந்து நம்ம முக்கியமாக தேவை தான். போட்டலாம் வாங்க. இங்கே கீழே போகலாம். வெயிட் பண்ணுங்க, கொண்டாந்து வெயிட் பண்ணுங்க, போகலாம். இங்கே எதுவுமே கிடைக்கல, பார்த்தாலே தெரியுது. பட் நம்ம இப்போ கீழே போகலாம். டைம் ஆயிடுச்சு, போனால் வாங்க. இறங்கிடலாம். அவ்வளோதான் மக்கள், போகலாம். இப்போ நான் அந்த ஸ்பைடர் அங்கே போயினுக்குது. சரி ஓகே. இப்போ நம்ம அங்கே போயிட்டு அந்த எலிவேட்டர் ஏற முடியுது. ஆனால் இங்கே எலிவேட்டருன்னு என் நண்பர் தான் சொன்னான். நான் இங்கே ஏறினது அவ்வளோவா. இது அனுப்பணுமா, இது அனுப்பணுமா? என் நண்பர் தான் இப்போ கீழே அனுப்புவேன். நான் போனதில்லை. தெரியலையே என்னது இது. இங்கேயா இங்கே என்னமோ காட்டுது. இங்கே இங்கே மூணுமா? ஓகே மக்களே, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இந்த கீழெல்லாம் வரமாட்டேன். எலிவேட்டர் இருக்குன்னு தெரியும். எப்படி நான் 2க்கு அனுப்பிச்சேன்னு கேட்காதீங்க. நான் அப்போ ஃபஸ்ட்டே பார்த்தேன் 2 இருக்கிறத. மறுபடியும் மூடி இருக்கணும் போல. சரி ஓகே. 2 இருக்கிறத நான் அங்கேயே பார்த்தேன், உங்களுக்கு கூட காட்டினேன். சரி, நம்ம இது போய் அந்த வெள்ளாண்டை வச்சுட்டு அந்த வெள்ளாண்டை திருப்பி போட்டால் தான் ஹேமர் எதாவது கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நாங்கள் பாதி இடத்துல பார்த்து ஹேமரே கிடைக்கல. நிச்சயமாக தான் இருக்கும். இப்படி போகலாமா? வேணாம், இப்படி வேணாம். இப்போ அப்படி நான் வெளியே போகிற வழியும் காட்டுறேன். சில பேர் சுற்றி நிற்பீங்க இந்த வெளியே போகிற வழி தெரியாமல். பச்சு மூணு மணி. அவ்வளோ மகளே. அவ்வளோதான் மகளே. அப்பா ஒன்றும் மக்களே இடிச்சிங்க. சரி, ஏதோ ஒன்று விடுங்க. ஸ்பைடர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
இதெல்லாம் அடே அடா பாயிங்க மக்களே, சடா பாயிங்களா. இந்த 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 இடம் தான் மக்களே. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அந்த அந்த ஸ்பைடர் அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணின்னு வந்துடும். ஆனால் என் நண்பன் லெஃப்ட் ஆகிட்டான், வெளியே போயிட்டான். என்ன பண்ணுறது, ரொம்ப வருத்தம். என்ன பண்ணுறது, அந்த வருத்தத்தை நான் தான் இப்போ சொல்ல முடியணும். இப்போ சொல்ல முடிச்சிடல விடுங்க, நம்மளுக்கு பயம்லாம் கிடையாது. கேள்வி பொருள் வந்து மாட்டேங்குது, போடுங்க மக்களே. மாட்டாமல் இருக்கணும் கரெக்ட். அவ்வளோதான், கிழவி வந்து போட்டுக்குது. அதே வந்து பொருளை மட்டும் கரமாகுது. அது அங்கே தலைவலி, தலைவிதி. சரி ஓகே, நம்ம வெளில வந்தாச்சு. நிச்சயமாக இங்கே ஹேமர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே நிறைய வாட்டி எடுத்துருக்கோம் ஹேமர். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக சுற்றி வர பார்த்துறோம் கடையில். நிச்சயமாக இங்கே ஹேமர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக சுற்றுறேன், எங்கடா இது சுற்றி ஹேமராக அது. ஹேமர் தான் மக்களே, ஹேமர் தான் மக்களே, அது ஹேமர் தான். சரி ஓகே. நம்ம இப்போ வந்து இங்கே வந்திருக்கோம். இது எடுத்துகிட்டு இது கீழே இருக்கிறதுல போட்டு சிஸ்டமை மேலே போகலாம், அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே வந்து இந்த முட்டு எடுத்தால் தான் அந்த ரிமோட் நம்மளுக்கு தேவை. அந்த காக்கா கையில் தான் ரிமோட் இருக்குது, நமக்கு அப்படியே காட்டினேன். வேறு ஒன்று நான் விட மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. அவ்வளோதான். ஏதாச்சும் காக்கா சோறு இங்கே தான் இருக்குது. காக்கா நேக்கா வந்து காக்கா வாங்கலாம். வாங்க மக்களே, மண்டாச்சு போட்டுற வேண்டியதான். போடுங்க. ஏதாச்சும் எடுங்க. இது பெப்பர் ஸ்ப்ரே எதுவும் யூஸ் ஆகுமா? வாங்க அந்த கிழவிங்க கண்ணில் வச்சுட்டு இங்கே குருடி ஆக்கலாம். யாருக்குன்னு குருடி தான் அது. இங்கே வந்து அங்கே தெரியாது மக்களே. ஆனால் முன்னாடியே வந்து இருப்பேன், கண்ணு தெரியாமல் அப்படியே போயிடும் உங்கள் சைடில். அதான் மக்களே எங்கள் ஹைலைட்டு. சரி கூப்பிடலாம், வருதான்னு தெரில. ஆனால் அந்த முன்னாடி பொண்ணுங்களும் கண்ணு தெரியாத மாதிரி ஒரு சீனை போடுங்க பாருங்கண்ணே. அதுதான் மக்களுக்கு வெறியாகும். வந்துச்சு சத்தம், ஆனால் காது நல்லா கேட்கும் பாருங்க. ஓ நீயே வந்து ஃப்ரீ ஸ்டாப்பில் சாவரியா? அப்போ எதுக்கு பப்பர் ஸ்ப்ரே தேவையில்லாமல் தூக்கி எடுத்த? அவ்வளோதான். சரி விடுங்க. நம்ம உள்ளே நான் இதே பார்த்தேன், அதுங்கிறது கட்டிங் ப்ளேஸை பார்த்தோம்ங்களே. ஏதோ பச்சை கலரில் பார்த்தேன், ஆனால் கட்டிங் ப்ளேஸ் நான் பார்க்கல அது நான். சரி வாங்க போகலாம். ரெண்டுத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அது முக்கியமான தேவை. அது இங்கே எதாவது காட்டு பாருங்கள். இங்கே ரெண்டு இடத்துலையும் கீழே ஓப்பன் பண்ணி கீழெல்லாம் தேவையில்லை. என் நண்பன் இங்கே தான் போட்டு போனான். முதவாதவன் என் மண்டை இன்னது வச்சுட்டுருப்பான். சரி ஓகே வந்துட்டான். ஹேமர் அங்கே விட்டோமங்களே, அதை எடுத்து இங்கே வந்தேன். இவ்வளோ தூரம் வந்தேன், கிழவி தான் வர மாதிரி ஒரு ஃபீலிங். சரி இப்படி போயிடலாம். போகலாம் வாங்க. விட்டவே கூடாது. நம்ம கேள்வியை நம்மள் தாங்க. கேள்வியை நம்ம போட்டு தொல்கிறோம், எல்லாத்தையும் உஷார் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த வீட்டே கொள்ளடிக்கிறோம். ஏதோ எடுத்துக்கலாம், யூஸ் ஆகும். தள்ளி விட்டோம். இந்த மேலே ஒன்று தான் பார்த்த மாதிரி ஃபீலிங். சரி விடுங்க வாங்கம்மா. கேள்வியை போட்டு தள்ளிடலாம். கேள்வி வந்துச்சு. வருது பாருங்க, வருது. ஃப்ரீ ஸ்டாப் இருக்குது, நம்ம சொல்லணும் கூட. மறுபடியும் மாட்டிச்சு. இது மாட்டுறது தாங்க வேலை. இதுக்கு ஃப்ரீ ஸ்டாப்பில் 3 வாட்டி மாட்டிருக்கு தெரியும். அதுக்கு மேலேயே மாட்டோம். இது மேலே எங்கே மக்கள் கண்ணு இதுவா கண்ணு? அது உள்ளே மாட்டிச்சு. டேய் நண்பா, உன்னை விட மாட்டேன்டா. வந்து இதை போட்டு போயிட்டான் மக்களே, சம வரையாது. வாங்க மேலே போய்ட்டு அந்த பண்ணிட்டு வந்துடலாம். பிளாங்க்ஸ் பண்ணுவாங்க, அது பேர் பிளாங்க்ஸ். இங்கேயே வெட்டிட்டு இங்கேயே பிளாங்க் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னா சீடு எடுத்து தான் போனோம். அப்படியே விட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்து இங்கே போட்டு பிளேஸ்ன்னு போட்டு வந்துச்சு. இது எதுக்கு எடுக்கிறேன்னு எனக்கு கேட்காதீங்க, இது நம்மளுக்கு தேவைப்படணும்னு நினைக்கிறேன். ஆமாம், உள்ளே போயாச்சு. இது எடுக்கணும், ஆனால் அப்புறமா பார்த்தலாம். லாக் ஆகிடுச்சு. பாய்ங்களா, இதுக்கு எடுத்தாலும் மறந்து போய்ட்டு தப்பாக எடுத்துக்கிறேன். தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ ஓகே, நம்ம தள்ளி விடலாம். அவ்வளோதான். மேலேயே வச்சுன்னு எனக்கு கட்டிங் பிளேஸ். நீங்கள் கட்டிங் பிளேஸ் மட்டும் இது செயின் கட்டுறேன் சொல்ல போனால். இது நான் கட்டிங் பிளேஸ் மாற்றி சொல்லுங்கிறேன். இது வச்சு வயரும் கட் பண்ணலாம், செயினும் கட் பண்ணலாம். ஆனால் கட்டிங் பிளேயர் வச்சு செயின் மட்டும் வயர் மட்டும் தான் கட் பண்ண முடியும். இது பெஸ்ட்டுன்னு வேணாம். இது எடுத்துன்னு போய் வெட்டலாம் நீங்கள் அழகா. சரி கீழே போட்டலாம் வாங்க. கீ ஹேமரும் கீழே போட்டலாம். ஹேமர்
சூப்பர். போடுங்க போடுங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. நம்ம கீழே போயிட்டு சில வேலை இருக்குது, அதை மட்டும் போட்டு சேஃப்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சேஃப் கீழே போட்டுருவோம். கட்டிங் ப்ளஸ் எப்படி கீழே போடலாம், கீழே போடலாமா வேணாமா, எடுத்துடலாம். இப்படி போகலாம் வாங்க, ஷார்ட்கட். இப்படி போனாலும் ஒரே கட்டு தான். ஏன்னா இந்த வீடு அப்படி தான் இருக்குது. இத்தனோண்டு வீடு பொட்டி வீடு மாதிரி இருக்குது. எங்கே சுற்றி எங்கள் ஒரே இடத்துல தான் வரேன். சரி வாங்க, ஏமா எடுத்து போட்டலாம். சேஃப் கீப்பை ஓப்பன் பண்ணிட்டாங்க வாங்க. ஐயோ மறந்த மாதிரியே ஃபீலிங், அதை மறந்து போகலாம் விடுங்க. கெத்து மங்களே, எடுத்தாச்சு கார்கி. கேள்வி இது மறந்துட்டேனே. இன்னொன்று தான் மறந்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன மறந்தேன் எனக்கு தெரில. கார்கி இங்கே இருக்குது. கேள்வி மறைச்சிச்சு. கேள்வி சுடனாலும் அது ஆவி வந்து உயிரை எடுக்குது. இன்றைக்கி அதை விடவே கூடாது மக்களே. இந்த கேள்வியும் அதையும் சும்மாவே வெறி பார்த்துட்டானா. சும்மாவே இந்த கேள்வி, இந்த கிழவனை நம்ம நிறைய வாட்டி போட்டு தெரியாச்சு. இப்போ நம்ம இந்த 3 எஸ்கேப் முடிச்சிட்டோமா. கிராணி சாப்டர் 2ல் இருக்கிற அந்த 2 எஸ்கேப் அதை முடிக்கணும். 2 எஸ்கேப் தான், 3 எஸ்கேப் இருக்குது. பட் நம்ம அதில் இப்போதைக்கு ஒரு எஸ்கேப் முடிச்சிட்டோம், ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. இன்னும் 2 எஸ்கேப் முடியும். 2 எஸ்கேப், அந்த 2 எஸ்கேப் நான் முடிச்சுட்டு உங்கள் வீடியோ அனுப்புகிறேன். நான் மட்டும் இல்லை, நண்பனோட சேர்த்து. அப்புறம் தி கோஸ்ட் விளாட்லாம். தி கோஸ்ட் நான் அனுப்புகிறேன். ஏற்கனவே நாங்கள் அப்பார்ட்மெண்ட் எஸ்கேப் முடிச்சு நான் அறிவு கேட்டவன் வீடியோ எடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு முட்டாலும் எடுத்துருக்கிறேன். திட்டாதீங்க, அது ஏன் தப்பு தான். நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் போடுன்றீங்க. ஃப்ரீ ஃபயர் போகிறது பிரச்சனை இல்லை, அது எப்படி போனோம் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். அது அப்புறமா தான் போடணும். போடு மக்களே. இதுதான் மக்களே மறந்தேன், சொல்ல மறந்துட்டேன் பேசினதில். நான் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க மறந்துட்டேன். நான் பார்த்தேன் புஷ் வாங்கி நிறுத்திட்டு சுட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக பேட்லாக் கீழே தான் இருக்கும். மேலே ஃபுல்லாக தேடி போயாச்சு, கீழே தான் வரணும். வாங்க போய் மறக்காமல் பேட்லாக் மட்டும் எடுத்துன்னு வந்துடலாம். போடு மக்களே. பேட்லாக்கே ஹீரோ வரேன். ஏன்னா நான் ஃபுல்லாக தேடி பார்த்துறேன். என் ஃப்ரெண்டு அப்போ ஆன்லைனில் ஃபுல்லாக அவனே ஃபுல்லாக தேடி பார்த்துறான். நான் இப்போ தான் பார்க்குறேன். அக்கப்பா போயிருந்தா ஒரு போட்டுருக்கோம். பேசினே வந்து அதில் மறந்துட்டேன். போட்டோம் வெயிட் பண்ணுங்கள். பின்னாடி வரலாம், இதுக்கு வந்து போட்டுருப்போது. பூச்சி பூச்சி போரு. இதுக்கெல்லாம் பயப்படாத மக்களே, அது சீனே கிடையாது. சும்மா அது பார்த்ததுமே அதை ஓடி வரும். நிச்சயமாக இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். போடு கடிச்சிச்சு பேட்லாக்கி. இந்த டோர் ஸ்கேப்புக்கு தேவை ஒன்றுமே இல்லை மக்களே. இந்த ஹேமரு, அந்த செயின் கட்டுற இல்லை கட்டிங் பிளேட்ஸ், அந்த வயர் கட் பண்ணுறதுக்கு 2 வயரு, அப்புறம் மாஸ்டர் கீ, அப்புறம் இந்த மாதிரி பேட்லாக்கி. இது 4 இருந்தால் போதும். அவ்வளோதான், அத்தோட முடிச்சிடலாம் நம்ம. இப்போ நான் எஸ்கேப் ஆகிடுவேன். கடைசியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி கிராணியை போட்டு தள்ளிடலாம். இன்னும் தூக்கம் வராது எனக்கு. கேள்வியை பார்த்தாலே பிடிக்காது. ரொம்ப தூக்கத்தில் வந்து கடவுளே அப்படின்னும். அதனால் நம்ம போட்டுடலாம். நம்ம போடவே கூடாது அது. வா கேள்வி. அப்படியே அந்த ஃப்ரீ ஸ்டாப்பிச்சே போட்டுடலாம். துப்பாக்கியில் ஆமோ இல்லை, பொம்மை துப்பாக்கிங்க அது. கேள்வி வா மாட்டு துப்பாக்கிங்களா எப்படி உள்ள வச்சிச்சு? அடடே எப்படி அடிச்சுன்னே தெரில. நான் இவன் நவுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அறிவு கட்டாது எவனோ இந்த கிட்டே டெவலப்பரே உன்னை உதைப்பாண்டா. அது எது லேண்டர் மாதிரி வச்சுருந்தான் பின்னாடி. அப்படியே போய் நினச்சி அது மாறி அப்படியே மேலே போய் ஸ்கெட் ஆயிடுச்சேன். அவள் தான் கோவிந்தா. ஆனால் நான் அதை சாவடிச்சிருமான்னு நினைக்காதீங்க மக்களே. நிச்சயமாக அதை சாவடிப்பேன். கீழே இருந்து தான் வரும், பேஸ்மெண்ட்டு தான். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பேஸ்மெண்ட்டு தான் வரும். இது ஜிஎம் தான், ஆனால் பேஸ்மெண்ட்டில் தான் வரும். போடு சொல்லலை வந்துச்சு பார். போடு அவ்வளோதான். நீ சிலையாவு, நீ ஃப்ரீஸ் ஆகு, என்ன வேணா ஆகு, ஆனால் என்கிட்ட சாவு. இப்போ நான் திருப்தியே போவேன், நிம்மதியாக தூங்குவேன். மாஸ்டர் கீ எடுங்க. அவ்வளோதான் மக்களே, எஸ்கேப் ஆயிடுச்சு.
கட்சின் மட்டும் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த உதவாத கட்சின் WTLG 1 பாருங்கள் மக்களே. இப்போ ஒன்று பண்ணும். நீ பயப்படல போடி. இத்தோட கேம் பிளே முடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.